வைகோ வந்து தமிழக முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறதா ஒரு தகவல் கசியுது. இது சம்பவம் உங்களுக்கு கருத்துங்க? அது மதிமுகவினுடைய அரசியல். அவர்கள் என்ன பின்னணியில் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே விளக்கியிருக்கிறார்கள். அதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இன்றைய தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்ப மதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது என்று ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிற நிலையில் மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை. சார், அதிமுக கூட்டணி சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்ற நீங்கள் அப்போ வந்து உங்களை எல்லாருமே தீய சக்தின்னு சொன்னார். இப்போ நீங்கள் அந்த கட்சிக்கு போயிட்டதால தூய சக்தியாக மாறிட்டதா சொல்லிக்கிறாங்க சார். அப்படியே சார்? யாரை தீய சக்தின்னு சொன்னார்? தீய சக்தின்னு சொன்னது திமுக கூட்டணி உங்களை எல்லாருமே சொன்னார். தேர்தலுக்கு முன்னால் நாங்களும் அவர்களை விமர்சித்திருக்கிறோம், அவர்களும் எங்களை விமர்சித்திருக்கிறார்கள். அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறோம். நான் தனிப்பட்ட முறையிலே திரு விஜய் அவர்களை விமர்சனம் செய்தேன். தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனக்கு இருந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினேன். ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கும் வகையில் அவர் எடுத்த முடிவு, வெளிப்படையாக எங்கள் ஆதரவை கேட்டு அவர் கடிதம் எழுதியது, மதசார்பற்ற அரசியலையே இங்கு நாங்கள் நிலைநாட்ட விரும்புகிறோம் என்று அழுத்தமாக கூறியது ஆகியவற்றின் அடிப்படையில்தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கலந்து பேசி இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் இல்லை என்கிற நிலையில் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை கோராமல், அதாவது அதிமுக ஆதரவை கோராமல், திமுக கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற அரசியல் சக்திகளின் ஆதரவை கோருவது என்ற முடிவை அவர்கள் எடுத்த பிறகு அவர்கள் மீதான ஐயம் தெளிந்துள்ளது. இதனை நான் வெளிப்படையாக அவரிடத்திலேயே கூறினேன். தேர்தலுக்கு முன்பு உங்கள் மீது எங்களுக்கு இந்த விமர்சனம் இருந்தது, அந்த சந்தேகம் இருந்ததால் இப்படி விமர்சனம் செய்தோம். ஆனால் நீங்கள் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை வெளிப்படையாக கோரியது, அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக முன்னணிக்கு இங்கே இடமில்லை என்று உறுதிப்படுத்தியது எங்களை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. எனவே ஆட்சி அமைப்பதற்காக எங்கள் ஆதரவை நாங்கள் நல்குகிறோம் என்று அவரிடத்திலேயே நான் குறிப்பிட்டேன். ஆகவே தேர்தலுக்கு முந்தைய எங்கள் விமர்சனங்களும் எங்கள் மீதான அவருடைய விமர்சனங்களும் அந்த காலச்சூழலில் பொதுமக்களிடையே எடுத்து வைக்கப்பட்டவையாகும். ஆனால் தேர்தல் முடிவுகள் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் எடுத்த நிலைப்பாடும் இங்கே மதசார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். சார், நிதித்துறை அமைச்சர் வந்து நேற்று நிதிநிலை தாக்கல் செஞ்சிருக்காரு. 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது கடந்த ஆட்சி காலத்தில் வந்து முழுக்க 5 லட்சம் கோடி அந்த 5 ஆண்டுகளே ஏறி இருக்கு. அவங்க வளர்ச்சி திட்டத்தை எதுவுமே பண்ணாமல் ஒன்று திட்டங்களை மட்டுமே அறிவிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். இது பற்றி திமுக தான் விளக்கம் சொல்ல வேண்டும். இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது உண்மையா இல்லையா, அல்லது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா, அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதா என்கிற விளக்கத்தை அன்றைக்கு
ஆட்சி செய்த திராவிட முன்னேற்றக் கழகம் விளக்கும் என்று நான் நம்புகிறேன். சார், விவசாய கடன் வந்து இப்போ 75,000 வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க தமிழக அரசு. அது விவசாயிகளுக்கு போதுமானதாக இருக்குமா? உங்களுடைய விசிகா சார்பில் என்ன கோரிக்கை? இதில் விவசாயிகள் இந்த நிலைப்பாட்டில் திருப்தி அடையவில்லை. ஆங்காங்கே போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைய நிதி நெருக்கடி சூழலில் முதற்கட்டமாக இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பின்னர் படிப்படியாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். நாங்கள் அவரை சந்தித்த போது இது பற்றியும் பேசினோம். விரைந்து அவர் நல்ல முடிவை எடுப்பார். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வருவார் என்று நான் நம்புகிறேன். திமுக மீது காங்கிரஸ் பற்றி பொழி சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாதுன்னு சொல்லி அமைச்சர் விஸ்வநாதன் மிரட்டியிருக்காரு காங்கிரஸ் கட்சியிலேருந்து திமுக பற்றி. அதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன சார்? அது பற்றி நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? சார், திமுக காரங்க தான் சொல்லணும், இல்லைன்னா காங்கிரஸ் காரங்க. எப்படி சார் கூட்டணி இருக்கும் ஈஸிக்கா? இல்லை, அதை பற்றி நம்ம எதுவும் பேசலை. இப்போ தேர்தல் நேரம் இல்லை. எங்களுக்கு வெளிப்படையாக கடிதம் எழுதினார், ஆட்சி அமைக்க ஆதரவு வேணும்னாரு. நாங்கள் ஆதரவு நல்கியிருக்கிறோம். கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு உண்டு என்று தேர்தலுக்கு முன்பே சொன்னவர் இப்போது கூட்டணி ஆட்சிக்கு உடன்பட்டிருக்கிறார். எங்களையும் அமைச்சரவையில் சேர அழைப்பு விடுத்தார். அதை ஏற்று நாங்களும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். தேர்தல் தொடர்பாக இதுவரையில் எதுவும் பேசவில்லை. கூட்டணி தொடர்பாக, கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் இதுவரை எதுவும் பேசவில்லை. அதிமுக உடைச்சி எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. இது அதிமுக எம்எல்ஏக்களை உடைச்சு கொண்டு போறாங்க. அவங்கள அப்படி திட்டினாங்க, அல்லு சிறுன்னு வேறு திட்டினாரு. திமுகவை தவிர எங்களுக்கு மீதி உள்ளவங்களாம் அல்லு சிறுன்னு திட்டினாரு ஒரு மீட்டிங்கில். ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற இன்னைக்கு விஜயபாஸ்கர் மறுபடியும் போயிருக்காரு, உடச்சு போய் 5 எம்எல்ஏ போயிட்டாங்க. இது உண்மையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு ஜனநாயகமா? ரெட்டலைக்கு ஓட்டு தான் போட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கர் போய் என்ன தாவைகளை சேர்ந்துட்டாரா? சேரப்போறா சார், ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆமாம், அவங்க போனால் வேறு வழி கிடையாது. பாருங்க நடக்கும். அதிமுக கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று கடந்த சில ஆண்டுகளாகவே நான் சொல்லி வந்திருக்கிறேன். திராவிட அரசியல் இங்கே நீர்த்து போக வேண்டும் என்று கனவு காணுகிற பாஜகவுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. கழகங்கள் இல்லாத தமிழகம், காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று பாஜக நீண்ட காலமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் என்றும் பிரச்சாரம் செய்து வருகிறது. மொத்தத்தில் ஒரே கட்சி, ஒரே தேசம், ஒரே ஆட்சி என்பதே அவர்களின் நிலைப்பாடு. ஆகவே தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளையும் பலவீனப்படுத்தி திராவிட அரசியலையே நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம், ஆர்எஸ்எஸின் திட்டம். அதற்கு இடம் கொடுத்து விட்டோமோ என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது. திமுக, அதிமுக பலவீனப்படுவதால் திருமாவளவனுக்கு என்ன கவலை என்று கேட்கலாம். 2 கட்சிகள் பலவீனப்படுவது என்று மட்டுமே அதை புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த 2 கட்சிகளும் பேசுகிற அரசியல்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல், சமூக நீதி அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் அரசியல். ஆகவே திராவிட கட்சிகள் பலவீனப்படுகிறது என்றால் இந்த அரசியலும் காலப்போக்கில் நீர்த்து போக வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அதிமுகவும் இங்கே துடிப்போடு இயங்க வேண்டும் என்ற கருத்தை கடந்த காலங்களில் தொலைநோக்கு பார்வையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்தோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல அதிமுக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி விலகுவது என்பது கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனை தாவேகா தான் செய்கிறது என்று நாம் உறுதிப்படுத்த இயலாத நிலையும் இருக்கிறது. அவர்கள் கேட்டால் நாங்கள் அதை செய்யவில்லை, அது உட்கட்சி விவகாரம் என்று பதிலளிக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு
உகந்ததல்ல என்பது எங்களுடைய கருத்து. சார், நீங்க சிறந்த அரசியல்வாதி, 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிலைக்குமா? உங்களுடைய பார்வைகள் என்ன சொல்றீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, நாம் 10-11 இடங்கள் ஆதரவு நல்கியிருக்கிறோம் என்றாலும் கூட பெரும்பான்மை இடங்களை வென்ற ஒரு கட்சியாக தவேக இருக்கிறது. ஆகவே இந்த அரசு 5 ஆண்டுகள் தொடர்வது என்பதுதான் நல்லது. அடிக்கடி தேர்தல் வருவது அல்லது ஆட்சி நிலைக்காமல் போவது, தவேக ஆட்சியை இழந்துவிட்டது என்ற அளவில் வேண்டுமானால் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் ஜனநாயகத்திற்கு அது நல்லதல்ல.